பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியே இவ்வளவு பெரிய வெற்றி வரும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. பீகார் மாநில பாஜக தலைவர்கள் பலரே சொன்னது இந்த மாதிரி 200 எல்லாம் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் பாஜக 90 இடங்களை பெறுவதை விட நிதிஷ்குமார் 80 இடங்கள் பெறுவது ரிமார்க்கம். ஆர்ஜேடி ஒரு 70-75 சீட்டு வாங்கியிருந்தாங்க அப்படின்னா நீங்க சொல்லலாம், ஐயோ காங்கிரஸ்னால தாங்க போயிடுச்சு அப்படின்னு. ஆனா இங்க ஆர்ஜேடியும் படுதோல்வி அடைந்திருக்கிறது, காங்கிரஸ் அதை விட ஒரு பிரம்மாண்ட தோல்வியை அடைந்திருக்கிறது. காங்கிரஸுடைய தலைமை பற்றி மேலும் கேள்விகள் வருமா? இல்ல பீகார் தலைமை குறித்து கேள்வி வருமா? இல்ல ஒட்டுமொத்த இல்ல இது பீகார்ல யாரு காங்கிரஸ் கட்சி தலைவர்னு பீகார்லயே பாதி பேருக்கு தெரியாது. ராகுல் காந்தியை பார்க்கும் போது யார் ஞாபகம் வருகிறார்கள் என்றால், இறுதி முகலாயர் சாம்ராஜ்யமே அழிந்து போற காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பொழுது ராகுல் காந்தியை பார்க்கும் போது நமக்கு ஞாபகம் அவர்கள் தான் வருகிறார்கள். இன்னைக்கு கூட ஒரு செய்தி பார்த்தா, இன்னைக்கு அவர் யூரோப்ல இருக்காரு அப்படின்னா என்ன ஒரு பொறுப்பு, ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கட்சியை கொண்டு போய் அகல பாதாளத்துக்கு தொடர்ந்து நான் தள்ளுவேன், ஏன்னா வேற யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. பிரசாந்த் கிஷோர் என்று தான் போட்டியிட மாட்டேன் என்று அறிவித்தாரோ அன்னைக்கே அவருடைய கேம்பெயின் முடிஞ்சு போச்சு. விஜய் அவர்களுக்கும் இதிலிருந்து சில பாடங்கள் இருக்கலாம். நம்ம பாஜக மீது எவ்வளவோ விமர்சனங்கள் வைக்கலாம், ஆனால் அவங்களுடைய அந்த உழைப்பு அது ஒரு முக்கிய ரீசன் ஃபார் தி சக்சஸ். காங்கிரஸ் தோல்வி அடைஞ்சதுக்கா இல்ல பாஜக வெற்றி அடைஞ்சதுக்கா சார் டென்ஷன்? இல்ல, காங்கிரஸ் தோல்வி அடைஞ்சிருக்கு, அவங்க அவ்வளவு கவலைப்பட மாட்டாங்க டிஎம்கே. பிகாஸ் காங்கிரஸ் கேட்கிற சீட்டு கூட இனிமே கேட்க முடியாது. திமுக என்ன கொடுக்குதோ அதான் வாங்கிட்டு போனோம். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. வணக்கம் சார். வணக்கம். பீகார் தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கு. வெளியான இந்த தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் அபார வெற்றி பாஜக கூட்டணி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஐக்கிய ஜனதா தளம் பாஜக. அப்புறம் இந்த பக்கம் படு தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய ஆஃப்டர் மாத் எப்படி சார் இருக்கும்? ஏன்னா இப்ப பாஜகவிலயுமே முதலமைச்சர் யார் அப்படிங்கறத தீர்மானிக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இந்த பக்கம் படுதோல்வி அடைஞ்சிருக்கக்கூடிய காங்கிரஸ் சிங்கிள் டிஜிட்ல தான் வெற்றி வாய்ப்பு பெற்றிருக்காங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கான ஆஃப்டர் மாத் ரெண்டு தரப்பும் எப்படி இருக்கும் பாக்குறீங்க? முதல்ல இது பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியே இவ்வளவு பெரிய வெற்றி வரும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. இன்ஃபேக்ட் இன்னைக்கு மதியத்திலிருந்து தொலைக்காட்சிகளை பேட்டி கொடுத்த பாஜக தலைவர்கள், பீகார் மாநில பாஜக தலைவர்கள் பலரே சொன்னது இந்த மாதிரி 200 எல்லாம் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. வெற்றி பெறுவார்கள் என்று எதிர்பார்த்தது, பட் இந்த மாதிரி ஒரு 203, 202 எல்லாம் வருங்கிற மாதிரி அவங்க கனவுல கூட நினைக்கல. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது முழுமையா நம்ம அனலைஸ் பண்ணி போக போக இந்த டேட்டா, ஓட்டர் டேட்டா எல்லாம் வரும்போது அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வாக்கு சதவிகிதம் கிட்டத்தட்ட 50% தாண்டிடுச்சு. 50% நீங்க வாங்கினீங்கன்னா அது இட்ஸ் a ஹியூஜ் நம்பர். ஏன்னா உங்களுக்கு என்னதான் எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று கூட்டினா கூட உங்களுக்கு 50% மேல வந்துருச்சுன்னா நீங்க ஜெயிக்க போறீங்க, அவ்வளவுதான். ஸோ ரெண்டாவது, காங்கிரஸ் கட்சிக்கு 61 இடங்கள் கொடுத்திருக்கணுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனால் இந்த மாதிரி வந்த முடிவுல அதனாலதான் தோல்வி வந்ததுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆர்ஜேடியும் பெரும் தோல்வியை சந்திச்சிருக்கு. ஆர்ஜேடி ஒரு 70-75 சீட்டு வாங்கியிருந்தாங்க அப்படின்னா நீங்க சொல்லலாம், ஐயோ காங்கிரஸ்னால தாங்க போயிடுச்சு அப்படின்ட்டு. ஆனா இங்க ஆர்ஜேடியும் படுதோல்வி அடைந்திருக்கிறது, காங்கிரஸ் அதை விட ஒரு பிரம்மாண்ட தோல்வியை அடைந்திருக்கிறது. சோ அந்த கூட்டணியே ஆமா, அது அதாவது ஒரு தோல்வியில நீங்க 61 சீட்ல நின்று 6 சீட்டு ஜெயிக்கிறீங்கன்னா நிச்சயமா அது ஒரு மிகப்பெரிய தோல்வி. சோ இதுல என்ன ஒரு சிக்கல் என்றால், காங்கிரசுக்கு இது மேலும் பிரச்சனைகளை அதிகரிக்கும். பாஜக என்னை பொறுத்த வரைக்கும் பாஜக பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார் முதலமைச்சரா தொடர்வார். ஏன்னா அவங்க ஜேடியு அபாரமா செஞ்சிருக்காங்க. பிஜேபி என்ன அடிப்படையில இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்கன்னா, ஒருவேளை ஆட்சி அமைத்து பிஜேபி 90, ஜேடியு 40, 35, 40 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ பிஜேபி வேற யாராவது முதலமைச்சரா கொண்டு வரதுக்கு முயற்சி செய்திருக்கலாம். ஆனால்
உண்மையா இன்னைக்கு மேன் ஆஃப் த மேட்ச்னு பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் தான். ஓகே. ஏன்னா அவர் 20 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட ஆட்சி பொறுப்பில் இருந்த பிறகும் இவ்வளவு பெரிய ஒரு மேண்டேட்டை தன் கட்சிக்காக பெற்றுக் கொடுக்கிறார், தன் கூட்டணிக்காக பெற்றுக் கொடுக்கிறார் என்றால் நிஜமாவே இட்ஸ் அன் அமேசிங் அச்சீவ்மெண்ட். ஸோ அதை வந்து அவரை போய் இப்போ வந்து தூக்கிறதுக்கெல்லாம் முயற்சி நிச்சயமாக பாஜக செய்யாது. ஓகே ஓகே. காங்கிரஸ் பத்தி சொன்னீங்களே சார். காங்கிரஸுடைய தலைமை பற்றி மேலும் கேள்விகள் வருமா? ஏன்னா தொடர் தோல்விகள். இல்ல பீகார் தலைமை குறித்து கேள்வி வருமா இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுல? இல்ல இது பீகார்ல யாரு காங்கிரஸ் கட்சி தலைவர்னு பீகார்லயே பாதி பேருக்கு தெரியாது. ஓகே. சோ அதனால அகில இந்திய அளவில் ராகுல் காந்தியினுடைய தலைமையை பற்றி நிச்சயமா கேள்விகள் வரும். இன்னைக்கு கூட ஒரு செய்தி பார்த்தா, இன்னைக்கு அவர் யூரோப்ல இருக்காரு அப்படின்னா என்ன ஒரு பொறுப்பு, என்ன ஒரு உழைப்பு, எதுவுமே ஒண்ணு இல்லாம ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கட்சியை கொண்டு போய் அகல பாதாளத்துக்கு தொடர்ந்து நான் தள்ளுவேன், ஏன்னா வேற யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சிச்சுவேஷன் உருவாகி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சுவாதி சதுர்வேதின்னு ஒரு பிரபல ஜேர்னலிஸ்ட் அவங்க போட்டிருக்காங்க, இது எதை ராகுல் காந்தியை பார்க்கும் போது யார் ஞாபகம் வருகிறார்கள் என்றால் இறுதி முகலாயர்கள், அந்த பகதூர் ஷா ஜஃபர் அவங்க எல்லாம் இருந்தாங்க இல்லையா, கடைசியா அந்த முகலாய சாம்ராஜ்யமே அழிந்து போற காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அவர் பகதூர் ஷா ஜஃபருக்கு முன்னாடி 1-2 பேர் இருந்தாங்க, அவங்களாலையும் ஒன்றும் நடத்த முடியல, அப்படியே வந்து அந்த சாம்ராஜ்யம் அழிந்து விட்டது. ஸோ அவர்கள் தான் இப்பொழுது ராகுல் காந்தியை பார்க்கும்போது நமக்கு ஞாபகம் அவர்கள் தான் வருகிறார்கள் என்று கூறியிருக்கிறார். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட நானும் ஏற்றுக்கொள்கிறேன். இது ரொம்ப ஒரு எத்தனை முறைதான் தோல்வி வந்தாலும் நான் பொறுப்பு ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அடுத்த முறையும் இதே மாதிரி வேறு ஒரு மாநிலத்தில், இப்போ 2024 தேர்தலில் பாஜகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல, அப்போ எல்லாம் என்ன சொன்னோம், சரி ஓரளவுக்கு இந்த மொமெண்டத்துல பில்டு பண்ணி எதிர்கட்சிகள் சட்டப்பேரவை தேர்தல்களில் வெற்றி பெறுவார்கள். அதுக்கு பிறகு என்னாச்சு, மகாராஷ்டிரா ஸ்வீப் பிஜேபிக்கு, ஹரியானா மிகப்பெரிய வெற்றி, டெல்லி மிகப்பெரிய வெற்றி, இப்போ பீகார் ஒரு அசுர வெற்றி. ஸோ இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு காங்கிரஸ் எங்க இருக்கிறதுங்கிற கேள்வியே கேட்கணும் இல்லையா? ஓகே. ஆனா மகாராஷ்டிராலையும் ஹரியானாவிலையும் ஓட் சோரி நடந்திருக்கு அப்படிங்கறத பிரஸ் மீட்ல வெட்ட வெளிச்சமா சொல்றாரு. எலெக்ஷன் கமிஷன் மேல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. இப்படித்தான் பாஜக ஜெயிச்சது அப்படின்ட்டு. நாளைக்கு பீகாருக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? இல்ல, நான் ஒண்ணுதான் சொல்றேன். நான் தொடர்ந்து இந்த ஓட்சோரி மேட்டரை பத்தி நான் பலமுறை பேசியிருக்கிறேன், அதை க்ளோஸா ஃபாலோ அப்பும் பண்ணியிருக்கிறேன். ஓகே. 2 விஷயம் ராகுல் காந்தி நிரூபித்திருப்பது என்ன என்று பார்த்தால், வாக்காளர் பட்டியலில் பல குளறுபடிகள் இருக்கின்றன. ஒன்று, அதை கிளீனா ப்ரூவ் பண்ணிட்டாரு, பல மாநிலங்கள்ல எடுத்துக்காட்டா எக்ஸாம்பிள் கொடுத்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. 2வது, யாரோ நபர்கள் இந்த வாக்காளர் பட்டியலில் முறைகேடு செய்ய முயற்சிக்கிறார்கள், அதையும் நிரூபிச்சிட்டார். பல எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டாரு, அதுக்கு தேர்தல் ஆணையம் சாட்டிஸ்பாக்சனா பதில் கொடுக்கல. 3வது, தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகள் சந்தேகம் எழுப்பும் வகையில் உள்ளன. தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகள் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்கின்றன. தேர்தல் ஆணையத்தினுடைய நம்பகத்தன்மை பெருமளவில் குறைந்திருக்கிறது. இதையெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். ஆனால் இதுவரை கள்ள வாக்குகள் போடப்பட்டன, இதனால் ஒரு தேர்தலில் வெற்றி தோல்வி மாறிவிட்டது அப்படின்னு ராகுல் காந்தியும் சரி, யாராக எதிர்கட்சி தலைவர்களாக இருந்த ஆதித்ய தாக்கரே அவர் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தினாரு, யாருமே வந்து இதை நிரூபிக்கவில்லை. அதுதான் உண்மை. எஸ், தேர்தல் ஆணையம் பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும், அவர்களுடைய நடவடிக்கைகள் மீது கடும் சந்தேகம் எழும் வகையில் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை ராகுல் காந்தியோ தாக்கரேயோ வேறு எந்த ஒரு நபரோ ஹரியானாலேயோ மகாராஷ்டிராலேயோ கர்நாடகாலேயோ கள்ள வாக்குகள் செலுத்தப்பட்டன அப்படிங்கிறத இதுவரைக்கும் காட்டல. கள்ள வாக்காளர், அதாவது வாக்காளர்கள் அந்த பட்டியலில் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பட்
அந்த வாக்குகள் செலுத்தப்பட்டன அப்படிங்கிறது இது வரைக்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ணல. அதனாலதான் அந்த ஓட் சோரிங்கிறது பீகார்ல பெரும் அளவுல கொண்டு போனார். ஆனால் அது எந்த விதமான ரியாக்ஷனுமே இல்லையே மக்களிடையே. அதுதான் இப்ப தமிழ்நாட்டுல நம்ம விஜய் அவர்களை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், வருகிற கூட்டம் எல்லாம் வாக்கா மாறுமா அப்படின்ட்டு. ஏன்னா ஓட்சோரியக்காகவும் இல்ல எஸ்ஐஆர் எதிர்த்தும் அவ்வளவு பெரிய பேரணியை தொடர்ந்து ஒரு 4-5 நாட்கள் நடத்தும் போதும் அவ்வளவு கூட்டத்தை பார்க்க முடிஞ்சு. அந்த கூட்டம் யாருமே வாக்கா மாறலையா? இல்ல, நிச்சயமா அது ஒரு வாக்காக மாறும் என்று நாம் எதிர்பார்ப்பதே சரியாக இருக்காது. முக்கியமா ஒண்ணு சொல்றேன், இந்த எஸ்ஐஆர் இப்பொழுது தமிழ்நாட்டில் சில கட்சிகள், திமுக கூட்டணி கட்சிகள் எதிர்க்கிறாங்க. இப்ப பீகார்ல அதன் என்ன காரணம், பீகார்ல எப்படி 65 லட்சம் பேரை நீக்கினாங்க அப்படிங்கறத சொல்லி அது கடைசியில அந்த நீக்கப்பட்ட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 30 லட்சம் தான். ஆனால் இப்ப நடந்து முடிந்த தேர்தல்ல எவ்வளவு இடங்களில் என்னுடைய வாக்கு நீக்கப்பட்டது, நான் ஒரு வாக்காளர்னு எவ்வளவு பேர் போராட்டம் நடத்தினாங்க, எங்க இருந்தாங்க? இல்லம்மா, ஒரு 60 லட்சம், சரி ஒரு 30 லட்சமே எடுத்துக்கங்க. 30 லட்சம் பேருக்கு நீங்க ஓட்டு எடுத்துட்டீங்க, அவங்க எல்லாம் ஜெனுவினா இருக்கிறாங்க. அப்போ அவர்கள் போராட்டம், அட்லீஸ்ட் சிலராவது போராட மாட்டார்களா? சிலராவது மீடியாவை சந்திச்சு என் ஓட்டை எடுத்துட்டாங்க, அநியாயம் பண்ணிடுச்சு எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு பேச மாட்டாங்களா? எங்கேயுமே ஒரு பெரிய பிரச்சனை இருந்தால் மாதிரி இப்போ தெரியவில்லையே. இந்த நீக்கப்பட்ட வாக்குகள்ல வாக்காளர்கள் நம்ம ஊர்லயே நம்ம பார்த்திருக்கோம். முன்னாடி எல்லாம் எப்போ ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் ஒரு 10 பேர் நிற்பாங்க, மீடியாவுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுப்பாங்க. ஏங்க 20 வருஷமா நான் இந்த ஓட்டு போட்டுட்டு இருக்கேங்க, இந்த வாட்டி வந்தாங்க இது ஓட்டு இல்லங்கிறாங்க, சொல்லுவாங்களா மாட்டாங்களா? பீகார்ல நடக்கலையே அது பெருமளவுல. சோ நிச்சயமா இந்த எஸ்ஐஆர் வாக்காளர்கள் எல்லாம் நீக்கிட்டாங்க, வாக்காளர்களை நீக்கினதுனாலதான் இந்த வெற்றியும் சொல்வதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை, எவிடன்ஸ் இல்லை. ஓகே ஓகே. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தேர்தல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றதுக்கு காரணமா சொல்லப்படுறது 75 லட்சம் பெண்களுக்கு தேசிய ஜனநாயக பாஜக அரசு கொடுத்த அந்த 10,000 ரூபாய் அப்படிங்கிறது. ஆமா, அதாவது இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நியாயமான விஷயம் அல்ல. தேர்தலுக்கு சில வாரங்களுக்கு முன்பு அறிவிக்கப்படுகிறது, மாடல் கோடு வருவதற்கு முன்பு அறிவிப்பு வந்துருது. ஆனால் மாடல் கோடு வந்த பிறகு அந்த 10,000 ரூபாய் கொடுக்கப்படுகிறது அவங்க அக்கௌண்ட்ல. அது எப்படி நியாயப்படுத்த முடியும்? இல்லம்மா, தேர்தல் 4 நாள்ல இருக்கு, இன்னைக்கு உங்க அக்கௌண்ட்ல 10,000 ரூபாய் வருதுன்னா உங்க மைண்ட மாத்தாத அது. தேர்தல் ஆணையத்தை கேட்டாக்க தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது, இது முன்பே அறிவிக்கப்பட்ட திட்டம். எப்ப அறிவிச்சாங்க? மாடல் கோடு வருவதற்கு சில வாரங்களுக்கு முன்பு அறிவித்தது. சரி, இப்ப நீங்க 2 வருஷமா ஓடிட்டு இருக்குங்க ஒரு ஸ்கீம், தேர்தல் வந்துருச்சு அதுக்காக நிறுத்த முடியாதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா ஒரு நியாயம். ஓகே, தேர்தல் ஆணையம் அந்த மாதிரி ஒரு ஸ்டான்ஸ் எடுத்தாங்கன்னா பரவாயில்ல. தேர்தலுக்கு சில வாரங்கள், மாடல் கோடு வருவதற்கு சில வாரங்களுக்கு முன்பு ஒரு திட்டம் அறிவிக்கப்படுகிறது. அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவது முதல் முறையாக அந்த பெண்களுக்கு 10,000 ரூபாய் வழங்கப்படுகிறது தேர்தலுக்கு 4 நாட்களுக்கு முன்பு. இதை தேர்தல் ஆணையம் சரி என்று ஏற்றுக்கொள்வது மிகப்பெரிய ஒரு நியாயமற்ற செயல் அப்படிங்கறத நான் கருதுறேன். அதுல நிச்சயமா ஒரு இம்பாக்ட் இருக்கும், ஆனால் அந்த ஒரு இம்பாக்ட்னாலதான் இந்த 200 வந்துச்சுங்கிறதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன். ஓகே, பெண்களுடைய வாக்குகள் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. நீங்க சொன்ன மாதிரி இந்த 10,000 இம்பாக்ட் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா சொல்லுது. அப்படி பார்த்தாலுமே இங்க நிதிஷ்குமார் அவர்களுக்கு பெண்கள் வாக்குகள் கணிசமா இருக்கு, பெண்களுடைய ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலுமே சரிக்கு சமமான தொகுதியில போட்டியிட்டும் கூட ஐக்கிய ஜனதா தளத்தை விட பாஜக தானே சில அதிக இடங்களை பெற்றிருக்காங்க. இல்ல எப்பவுமே ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது நிதிஷ்குமாருக்கு எதிராக இருந்தது. இரண்டாவது, அதாவது இருந்ததுங்கிறது ஒரு 20 ஆண்டு காலம் யார் ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. சோ நீங்க கேட்கும் போது என்ன பொறுத்த வரைக்கும் பாஜக 90 இடங்களை பெறுவதை விட நிதிஷ்குமார் 80 இடங்கள் பெறுவது ரிமார்க்கபிள். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இது, ஈவன் பாஜக பெற்ற இடங்களை விட இவர் பெற்றது ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா இவர் தான் அந்த ஃபேஸ் ஆஃப் த கவர்மெண்ட். நீங்க விஜயகுமார் சின்ஹாவோ சம்ராட் சௌத்ரியோ துணை முதலமைச்சர்கள், அவர்கள் இந்த அரசாங்கத்தினுடைய முகம் கிடையாது. மக்களை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமாருடைய அரசாங்கம் இது. சரி, நம்ம சொல்லிக்கலாம் என்டிஏ அரசாங்கம், கூட்டணி கட்சி எல்லாம் இருக்கு, ஆனால் அவர் தான் அந்த அரசாங்கத்தின் முகம். அவருக்கு வயசாயிடுச்சு, அவர் திரள் மிரளா பேசுறாரு,
அவர் உடல்நலம் குன்றி போயிடுச்சு, எல்லாம் ட்ரை பண்ணாங்க. ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் பாஜக அவரை கவுத்துரும், அடுத்த ரவுண்டு பாஜக. அதனாலதான் அமித்ஷா வந்து அவர் முதலமைச்சர்னு ஏத்துக்கல, தேர்தலுக்கு முன்னாடி ஒத்துக்கல, இதெல்லாம் வந்துச்சு. இதெல்லாம் மீறி அவர் 80 இடங்களில் வெற்றி பெறுகிறார் என்றால் அது ஒரு ரிமார்க்கபிள் அச்சீவ். ஸோ நிதிஷ்குமார் உடைய பிரதானமா நீங்க என்ன கேட்டீங்கன்னா அது நிதிஷ்குமாருடைய வெற்றி, அடுத்தது பாஜகவினுடைய வெற்றி. ஓகே, பிரசாந்த் கிஷோர் பத்தி கண்டிப்பா பேசணும் சார். ஏன்னா ஜன்சுராஜ் கட்சியினுடைய தாக்கம் கண்டிப்பா இருக்கும். நான் இங்க எப்படி நம்ம விஜய ஒரு ஸ்பாய்லரா இருந்து வாக்குகளை பிரிப்பாரு அப்படின்னு நினைச்சோமோ, அந்த இடத்துல பிகே வந்து அந்த மாதிரியான ஒரு வேலையை பார்ப்பாரு, அப்படிதான் ஸ்பாய்லரா இருப்பாரு அப்படின்னு பேசப்பட்டுச்சு. இந்த எலெக்ஷன்ல அவருடைய ரோல் என்னவா இருந்திருக்கு சார்? இல்ல, இது விஜய் அவர்களுக்கும் இது இருந்து சில பாடங்கள் இருக்கலாம். ஏன்னா பிரசாந்த் கிஷோருக்கு ஒரு காலகட்டத்தில் 8% 10% வாக்குகளை பெறுவார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் கடைசியில 3% கூட வரல. ஒரு இடத்துல நிலவரப்படி பார்க்கும்போது கூட அவர் சில தொகுதிகள்ல முன்னிலையில இருந்தாரு சார். இல்ல, அதெல்லாம் வந்து முதல்ல போஸ்டல் பேலட்மா, அதெல்லாம் கணக்கே கிடையாது. மெயினா பாத்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் என்று தான் போட்டியிட மாட்டேன் என்று அறிவித்தாரோ அன்னைக்கே அவருடைய கேம்பெயின் முடிஞ்சு போச்சு. ஏன்னா நீங்கள் ஒரு புது கட்சி தளபதியாக, அந்த போர் தளபதியாக நீங்க வரீர்கள், நான் போட்டியிட மாட்டேன், மற்றவங்க எல்லாம் போட்டியிடட்டும் அப்படின்னு சொன்னாலே அது ஆட்டோமேட்டிக்கா அத்தோடையே அது முடிந்து விட்டது. அவருடைய கேம்பெயின் அன்னைக்கே முடிஞ்சிச்சு. ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு தோல்வி கிடைக்கும், பல தொகுதிகள்ல ஜன்ஸ்வராஜுக்கு 1000 ஓட்டு 2000 ஓட்டு கிடைச்சிருக்கு. சோ இது வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவு பிரசாந்த் கிஷோருக்கு. 5 ஆண்டு காலம் ஜன்ஸ்வராஜ் இனிமேல் நீடிக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஆனால் அவர் வந்த அந்த பாதை வந்து விஜய்க்கு ஒரு லெசனா இருக்கலாம், எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு. அதனாலதான் விஜய் அவர்களுக்கு கூட்டணி அப்படிங்கிறது தேவைப்படுகிறது. ஓகே, அப்ப பீகாரினுடைய அடுத்த முதலமைச்சர் யார் அப்படிங்கறதுல சிக்கல் ஏதாவது இருக்குமா சார்? இப்போ எழும் என்று நான் நினைக்கவில்லை. ஏன்னா நிதிஷ்குமாருக்கு 80, இப்போ நாம் ஏற்கனவே சொன்னது போல நிதிஷ்குமாருக்கு 35 எம்எல்ஏ 40 எம்எல்ஏ, பாஜகவுக்கு 90 எம்எல்ஏ, 120 மெஜாரிட்டி மார்க்கை தாண்டிட்டாங்க. அப்படின்னா பாஜக 2 பாயிண்ட் இருக்குமா. ஒண்ணு, ஜேடியு ஆதரவு இருப்பதனால்தான் மோடி அரசாங்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது டெல்லியில. ஜேடியு டிடிபியும் சப்போர்ட் பண்றதுனாலதான் அவங்க உட்கார்ந்துருக்காங்க. ஸோ நிதிஷ்குமாரை வந்து நீக்க முயற்சித்தால் அவங்களுடைய கவர்மெண்டே அன்ஸ்டேபிள் ஆயிடும். அப்கோர்ஸ் அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க, அது வேற விஷயம். பட் அவர்களுக்கே ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனை வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ரெண்டாவது, இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்று தன்னுடைய மக்கள் செல்வாக்கை நிரூபித்த ஒரு தலைவரை இப்ப இனிமேலிருந்து நீங்க சிஎம் கிடையாது, நீங்க போயிருங்க அப்படின்னு சொன்னா பீகார் மக்களே வந்து பாஜகவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தார்கள் என்றார். ஸோ நிச்சயமா என்னை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார் தொடர்பார். அவருடைய உடல்நலம் எப்படி இருக்கோ, அது எவ்வளவு நாளைக்கு அவரை முதலமைச்சராக தொடர விடும் அப்படிங்கிறது போக போகத்தான் தெரியும். ஆனால் 80 இடங்களில் வெற்றி பெற்ற ஒரு நபரை இன்று பாஜக எக்காரணம் கொண்டும் முதலமைச்சர் பதவியில அவர் உட்கார வேண்டாம் என்று கூறுவதற்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட இல்லை என்றே நான் நினைக்கிறேன். அன்லஸ் நிதிஷ்குமாரே வந்து நான் மத்திய அமைச்சர் ஆயிக்கிறேன் அப்படின்னு ஒரு வேளை ஏதேனும் அது நடக்கும் என்று எதிர்பார்க்கல. அந்த மாதிரி ஏதாவது நடந்தாலே தவிர இதற்கு வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. காங்கிரஸ் எந்தெந்த இடத்துல எல்லாம் சறுக்கி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த தேர்தல்கள்ல இருந்தே கூட்டணி அப்படின்ற விஷயத்துல ஏதோ ஒரு சின்ன முரண் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அண்ட் தொடர்ந்து நீங்க கூட தலைமை பண்பையே கேள்வி கேட்கிற அளவுக்கு பேசுறீங்க ஆரம்பத்துல. இப்படியே போனா காங்கிரஸ் என்னவா போகும் சார்? ஏன்னா பிரதான ஒரு தேசிய கட்சி, நீண்ட காலம் இந்தியாவை ஆண்ட கட்சி அப்படின்னு வரும்போது எந்த இடத்துல சறுக்குறாங்க காங்கிரஸ்? இல்லம்மா, இது வந்து 2 விஷயம். ஒன்று, பார்ட் டைம் பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. அரசியல் அப்படிங்கிறதுல வந்து பார்ட் டைம் அப்படிங்கிறது கிடையாது. அதுவும் பாஜக போன்று ஒரு தலைமை 24 மணி நேரம் 365 நாட்களும் வேறு எதை பற்றியும் சிந்திக்காத ஒரு தலைமை அவர் மோடியா இருக்கட்டும், அமித்ஷாவா இருக்கட்டும், நட்டாவா இருக்கட்டும், அந்த தலைமைக்கு எதிராக நீங்க 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஒரு 2 மீட்டிங் பேசிட்டு நீங்க போயிடுவீங்க. அதுக்கப்புறம் அப்ராட் போயிடுவீங்க. எங்க இருக்கீங்கன்னு உங்க கட்சிக்காரங்களுக்கே ஒரு வாரம் தெரியாது. இது ஒர்க் அவுட் ஆகாது. இது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ நம்ம பாஜக மீது எவ்வளவோ விமர்சனங்கள் வைக்கலாம். ஆனால் அவங்களுடைய அந்த உழைப்பு அது வந்து ஒரு முக்கிய ரீசன்.
ஃபார் த சக்சஸ். நான் திருப்பி திருப்பி ஒரு எக்ஸாம்பிளில் கொடுக்கறது வழக்கம். யூபியில் பூத் ஏஜென்ட்டு உடைய கமிட்டிஸ்க்கு அமித்ஷா போய் ஒரு டிஸ்ட்ரிக்டை தன் பொறுப்புல எடுத்துக்கிட்டு அவர் போய் பேசுறாரு பூத் ஏஜென்ட் கிட்ட. காங்கிரஸ்ல நடக்குமா? யோசிச்சு பாருங்க. காங்கிரஸ் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு மிராஸ்தார்களுடைய ஒரு ஒரு கட்சியாக மாறிவிட்டது. அது பல ஆண்டு காலம் முன்னாடி மாறிடுச்சு. ஆனால் ஜெயிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அது அதே மாதிரி ஓடிட்டு இருக்கு. இப்போ அது நடக்கல. சோ அவர்களுக்கு எதிராக ஒரு ஸ்ட்ராங் அப்போனன்ட் வந்த பிறகு அவர்களால் தாக்குப்பிடிக்க இயலவில்லை. ரெண்டாவது, ராகுல் காந்தி, நான் ஒண்ணு கேட்கிறேன். பீகார் கேம்பெயின்ல எவ்வளவு மீட்டிங் அட்ரஸ் பண்ணாரு? எவ்வளவு நாள் பீகார்ல கேம்பெயின் பண்ணாரு? எவ்வளவு மீட்டிங், எவ்வளவு நடுவுல எங்கெல்லாம் போனாரு? 3 வாரம் எங்கேயோ போயிட்டாருங்க, அப்ராட் போயிட்டாரு. கேம்பெயின் நடந்துகிட்டு இருக்கு, ராகுல் காந்தி ஃபாரின்ல இருக்காரு. தேர்தல் கடைசி நாள் பிரச்சாரத்துல அன்று காலை மத்திய பிரதேஷ்ல ஒரு டிசிசி டிஸ்ட்ரிக்ட் காங்கிரஸ் பிரசிடென்ட்ஸோட ஒரு மீட்டிங் ப்ரீவியஸ் டே போட்டுட்டு காலையில அன்னைக்குதான் பிரச்சாரம் முடியுது. காலையில 1 மணி நேரம் புலிகள் சரணாலயத்துல டூர் எடுத்துட்டு இருக்காரு. எப்படிங்க நடக்கும்? எப்படி என்ன ஒரு பெரிய இயக்கமா இருந்தாலும் அதற்கு தேவையான உழைப்பு. சோ ஒரு இந்திரா காந்தி இந்த மாதிரி செஞ்சிருப்பாங்களா? இந்திரா காந்தியும் ஒரு பாரம்பரியம் மிக்க குடும்பத்தில் வந்தவர்கள் தான். இதே காந்தி குடும்பத்துல 2 ஜெனரேஷன் முன்னாடி தானே இருந்தாங்க. பட் அவங்க கடுமையா உழைக்கலையா? சோ ராகுல் காந்தி ஒரு நல்ல மனிதர், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசன்ட் பர்சன், குட் பர்சன். அவர் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அதற்கான உழைப்பு அவரிடம் இல்லை, அதற்கான தலைமை பண்பும் அவரிடம் இல்லை. ஏன்னா தலைமை பண்பு அப்படிங்கிறது வெற்றியை விட தோல்வியில தான் நீங்க உங்க டீம் கூட இருக்கணும். இன்னைக்கு அவர் இருந்திருக்கணும், இன்னைக்கு அவர் உற்சாகப்படுத்திருக்கணும் டீமை. பரவாயில்ல, அடுத்த போட்டி வரும், நம்ம வெற்றி பெறுவோம், ஏதாவது சொல்லியிருக்கணும். ஐரோப்பால உட்காந்துக்கிட்டு 2 வாரம் கழிச்சு வந்தாருன்னா எப்படி இந்த கட்சி விளங்கும்னு சொல்லுங்க. ஒருவேளை இந்த தொடர் தோல்விகள் கூட காங்கிரஸ் இப்படி சுணக்கமடைய செய்திருச்சோ? இல்லம்மா, எதனால தொடர் தோல்வி வருது, எதனால தொடர் தோல்வி வருதுங்கிறது ஒரு அனாலிசிஸ் பண்ணணும் இல்லையா? காங்கிரஸ்ல வெற்றி தோல்வி அப்படிங்கிறது பல ஆண்டு காலமாக மாறி மாறி வந்திருக்கிறது. ஆனால் வெற்றியே கிடைக்காமல் தொடர் தோல்வி. இப்போ நீங்க 2 இடம், கர்நாடகா ராகுல் காந்தியினாலதான் ஜெயிச்சாங்கன்னு சொல்வதற்கான வாய்ப்பு குறைவு. ஏன்னா அங்க சித்தராமையா இருக்காரு, டிகே சிவகுமார் இருக்காங்க, பவர்ஃபுல் லோக்கல் லீடர்ஸ் இருந்திருக்காங்க. தெலுங்கானா டு சம் எக்ஸ்டென்ட் ரேவந்த் ரெட்டி அவருடைய கேம்பெயின், அவருடைய யூத் அப்பீல் எல்லாமே இருந்தது. அதை தாண்டி உங்களால ஒரு பெரும் அளவுல ராகுல் காந்தி ஒரு ஹிந்தி பெல்ட் ஸ்டேட்ல போனாரு, வெற்றி பெற்று கொடுத்தாரு காங்கிரஸுக்கு. இப்போ ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சு. ஸோ இப்போ எப்பொழுது அவர் கட்சிக்கு வெற்றியை தேடி கொடுப்பார்? ஸோ இதுதான் பிரச்சனை. அவர் சுத்தி இருக்கிறவங்க ஒரு 3-4 பேர், அந்த 3-4 பேர் தான் கண்ட்ரோல் பண்றாங்க எல்லாத்தையும். அதை தாண்டி கிராஸ் ரூட் சப்போர்ட் இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள் குறைந்து கொண்டே இருக்கிறார்கள். இருக்கிறவங்களும் சரி சில பேர் பிஜேபிக்கும் போயிடுறாங்க. அப்போ ஒவ்வொரு இந்திய அரசியல் வரலாறை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு 25-30 வருஷத்துக்குமே கட்சிகள் மாறிக்கிட்டே இருக்கும், தேசிய கட்சிகள் அப்படிங்கறத நம்ம காங்கிரஸுக்கு பிறகு பாஜக தொடர்ந்து 15 ஆண்டுகள் ஆட்சி அமைக்கும் போது நம்மளால புரிஞ்சுக்கணும். இது அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா அடுத்து காங்கிரஸுடைய சகாப்தம் எங்க போகுது அப்படின்ட்டு? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்று தலைமை உருவானால் காங்கிரசுக்கு நிச்சயமாக, காங்கிரஸ் போன்ற ஒரு சென்ட்ரிஸ்ட் கட்சி, மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி முக்கிய பங்கு இந்தியாவில் இருக்கிறது. காங்கிரஸ் போன்ற ஒரு செக்குலர் பார்ட்டி, அப்கோர்ஸ் அது செக்குலரிசத்திலிருந்து எப்படி டிவியேட் ஆகுது அதெல்லாம் தனி விவாதம். ஆனால் எந்த ஒரு கம்யூனிட்டிக்கு எதிராகவும் ஒரு வெறுப்பு பிரச்சாரம் செய்யாத ஒரு கட்சி காங்கிரஸ். அதனால அது போன்ற ஒரு கட்சி இந்தியாவுக்கு மிகவும் அவசியம். அதனாலதான் அது கவலையா இருக்கு. இந்த மாதிரி இந்த கட்சி அப்படியே அழிஞ்சு போய்கொண்டே இருக்கிறதுங்கிறது எல்லோருக்கும் ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒன்று. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு புது தலைமை வேணும்.
ஒரு புது தலைமைக்கு ஒரு 3 ஆண்டு காலம் கொடுக்கப்பட வேண்டும். மேபி யாராவது ஒரு இளைஞர்கள் ரொம்ப ஒரு 85 வயசு 90 வயசெல்லாம் எடுத்தீங்கன்னா அது மோடி அவர்கள் இன்னைக்கு 75 வயசு இருக்கலாம். ஆனா அவர் ஏற்கனவே 15 வருஷம் இருந்துட்டார். சாரி, முதலமைச்சர் டேர்ம் எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 25 வருஷமா இருந்துட்டார். ஸோ அது வேற விஷயம். ஸோ நீங்க இன்னைக்கு புதுசா ஒரு லீடரை கொண்டு வந்து ஒரு 80 இயர் ஓல்டோ 75 இயர் ஓல்டோ கொண்டு வரதுங்கிறது சாத்தியம் இல்லை. ஸோ காங்கிரஸ்ல ஒரு இளைஞர் 50 55 வயசுல 60 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு நபரை பார்த்து அவருக்கு ஒரு 3 ஆண்டு காலம் வாய்ப்பு கொடுத்து கட்சியை வளர்ப்பதற்கு இவங்க உட்கார்ந்துக்கிட்டு கண்ட்ரோல். கர்கே இருக்காரு, கர்கே காங்கிரஸ் உண்மையான தலைவரா? யாராவது சொல்லுவாங்களா? இதெல்லாம் பிரச்சனைகள். இதெல்லாம் தீர்க்கப்படுமா என்றால் எனக்கு நம்பிக்கை அவ்வளவு இல்லை. ஏன்னா இந்த குடும்பம் வந்து அப்படியே விட்டு கொடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஓகே, இந்த முடிவுகள் தமிழ்நாட்டு எலெக்ஷன்ல எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கா சார்? இன்னைக்கு மத்தியானத்திலிருந்து பார்த்தா ஒரே திமுக ஆதரவாளர்களிடையே ஒரே டென்ஷன் பார்த்துட்டு இருக்கேன் சோசியல் மீடியால. ஏன் அவ்வளவு டென்ஷன் பண்றாங்கன்னு தெரியல. ஆனால் நிச்சயமா வந்து இது ஒரு ஒரு கவலை நிச்சயமா அவர்களுக்கு அளித்திருக்கிறது. ஏன்னா காங்கிரஸ் தோல்வி அடைஞ்சதுக்கா இல்ல பாஜக வெற்றி அடைஞ்சதுக்கா சார் டென்ஷன்? இல்ல, காங்கிரஸ் தோல்வி அடைஞ்சிருக்கு அவங்க அவ்வளவு கவலைப்பட மாட்டாங்க டிஎம்கே. பிகாஸ் காங்கிரஸ் கேட்கிற சீட்டு கூட இனிமே கேட்க முடியாது. திமுக என்ன கொடுக்குதோ அதான் வாங்கிட்டு போனோம். ஏன்னா அவங்களுக்கு வேற ஒன்றும் வழி கிடையாது. சும்மா தாவேகாவோட போவாங்க சும்மா பேசுறது அதெல்லாம். பட் அவங்க நெகோசியேஷனுக்கு தான் பண்றாங்க. ஸோ மெயினா என்னன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜகவினுடைய அட்டென்ஷன் இனிமேல் மேற்கு வங்காளம், தமிழ்நாட்டில் தான் பிரதானமாக இருக்கும். அசாம் எப்படிமோ அவங்க ஜெயிச்சிருவாங்க, அதுல வந்து சந்தேகமே கிடையாது. கேரளால அவங்க ஸ்டேக்கு கம்மி. தமிழ்நாடு போலயோ இல்ல பெங்கால போல அவங்க ஒரு மேஜர் இம்பாக்ட இந்த 2 ஸ்டேட்ல உருவாக்கணும்னு இதுதான் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஃப்ரான்டியர். பெங்காலும் தமிழ்நாடு தான், கேரளா தான் லாஸ்ட் ஃப்ரான்டியர். இந்த லாஸ்ட் ஃப்ரான்டியருக்கு 5 மாத காலம் இருக்கிறது தயார் செய்து கொள்வதற்கு, தங்களை தயார்படுத்தி கொண்டு ஒரு அசால்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இந்த 3 மாநிலங்கள் நிச்சயமாக அவர்கள் முயற்சி அதிக அளவில் எடுப்பார்கள். அதனால் தான் திமுகவுக்கு இதை எப்படி தாக்கு பிடிக்க முடியும்? நாளை ஒருவேளை விஜய் அவர்கள் பக்கம் சென்று விட்டால், தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் சென்று விட்டால் திமுக உடைய ப்ராஸ்பெக்ட் வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியா ஆகும். அவர்களால் வெற்றி பெற இயலாது. அதை நடக்காமல் எப்படி பார்த்துக் கொள்வது என்று திமுக முயற்சி. ஓகே, நிச்சயமா அப்ப என்ன நடக்கும் அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். நேரத்திற்கு நன்றி சார். நன்றி.